கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாய் தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி ஆண்டவர் இந்த ஜெப நாட்களை நமக்கு ஆசீர்வாதமாய் தந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ பிரசன்னத்துக்கு முன்பாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை தேடி வருவதற்கேற்றதான பலனையும் கிருபையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெருக செய்வாராக. வேதம் சொல்கிறது போல கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்வது போல கர்த்தரை தேடுகிறவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துகிற தேவன் நிச்சயமாய் இந்த ஜெப நாட்களை கனம் பண்ணுகிற உங்களையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கலாம். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். இதிலே வாசிக்கிறோம், யாக்கோபு தன்னுடைய முதிர் வயதிலே தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட 130 வயது. இந்த 130 வயதில் எல்லா பிள்ளைகளுடைய பேரை கூட ஞாபகம் வச்சிருக்கிறார். இஷ்டம் போல வாழ்த்தலை, இஷ்டம் போல ஆசீர்வதிக்கல. மனசுக்கு பிடிச்ச பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம், மனசுக்கு பிடிக்காத பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம், அப்படியெல்லாம் யாக்கோபு செய்யாதபடி அந்த அதிகாரம் முழுவதும் யாக்கோபுடைய கடைசி வார்த்தைகள் அங்கு மேன்மையாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைக்கும் மூத்தவன்ல இருந்து இளையவன் வரைக்கும் 12 குமாரருக்கும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை யாக்கோபு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்படி சொல்லும் போது யோசேப்பை ஆசீர்வதித்த விதம் ஆச்சரியமாயிருக்கிறது. யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறார், யோசேப்பு ஒரு கனிதரும் செடி, வில் வீரர் மனமடிவாக்கி அவன் மேல் எய்தாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது என்று சொல்லி வாழ்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கை நமக்கு தெரியாததல்ல. ஆனாலும் யோசேப்பு கடந்து வந்த ஸ்தானங்கள் மகா பயங்கரமானவை. எப்போதுமே ஆண்டவர் யார் மேலே ஒரு தேவ திட்டம், தேவ அபிஷேகம், தேவ கிருபை ஊற்றப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய பாதை லகுவா இருக்காது. அவர்கள் பல சவால்களை சந்தித்தே ஆக வேண்டும். அதுக்கு யோசேப்பு ஒரு நல்ல முன்மாதிரி, யோசேப்பு ஒரு நல்ல உதாரணம். யோசேப்பு 17 வயதுல ஆடு மேய்க்கிறவனா இருந்தாலும் யோசேப்புடைய ஊழியமே என்ன ஊழியம் தெரியுமா? சொப்பனம் பார்க்கிறது. அது ஒரு ஊழியமாய் ஆண்டவர் தரிசனமாய் ஆண்டவர் யோசேப்பு கொடுத்திருந்தாரு. என்னைக்கு சொப்பனம் பார்த்து அப்பாட்ட சொன்னாரோ, சகோதர சொன்னாரோ, அன்னைக்கு ஆரம்பிச்சது ஆட்டம் யோசேப்புக்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:4 வாசிக்கிறோம், அவனிடத்துல பட்சமாய் பேசாமல் அவனை பகைச்சாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. அன்பா கூட பேசலையா யோசேப்பை பார்த்து. ஏன் அப்படின்னா முதிர் வயதுல யோசேப்பு பிறந்தது ஒரு காரணம், ரெண்டாவது ராகேலுடைய பிள்ளை அல்லவா, அதனால ரொம்ப அப்பா ரொம்ப யோசேப்பை நேசிச்சிருக்கிறார். இதுக்கடையில அப்பா அழகான பலவர்ண அங்கீ வரை செஞ்சு கொடுக்கிறார் யோசேப்புக்கு. இது சகோதரர் மத்தியில ஒரு பெரிய பொறாமையை கொண்டு வந்துட்டு அவங்க பகைக்கிறாங்க. யோசேப்பை கண்ணுல கூட காட்டாகல. யோசேப்பு அங்க வாரனால இங்க வேற விதமா பேச்சு, கேலி, கிண்டல், பரியாசம். இதுக்கடையில் இவன் சொப்பனை வேற 2 பார்த்து சொல்லிட்டான் பார்த்தீங்களா, அது வேற அவங்களுக்கு உள்ள ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. வில் வீரர் மனமடிவாக்கி என்று சொன்னால் யாக்கோபுடைய வீட்டில் நிறைய வில் வீரர் இருந்துட்டாங்க நினைச்சிடக்கூடாது, தப்பா அப்படி நினைச்சிட. சகோதரர்கள் தான் இந்த வில் வீரர். வில் வீரர் இப்போ பட்டயத்தை வச்சு வெட்டுறவங்க கூட நேரம் பட்டயத்தை வச்சு வெட்டுவான். நேருக்கு நேரம் இருந்தால் பட்டயத்தை வச்சு வெட்ட முடியும். ஆனால் வில் வீரர் கையில் என்ன இருக்குன்னா அம்பு இருக்கும். அவங்க மறைவாக தான் எய்ய முடியும், நேருக்கு நேரம் நின்று அம்பை எய்ய மாட்டாங்க. எந்த வில் வீரரும் மறைவாய் வைத்துத்தான் அந்த அம்புகளை எய்வார்கள். அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, இவர் யோசேப்புடைய காது கேட்க இந்த சதி ஆலோசனை ஒன்றும் நடக்கல. யோசேப்புக்கு தெரியாமல், யோசேப்பு தூரத்துல வரும்போதே அவனை கொன்றலாம் இல்லைன்னா இந்த குழியில போட்டலாம் அவனுக்கு தெரியாமல் இந்த வில்வீரர், சகோதராகி வில்வீரர் மனமடிவாகி அவன் மேல அம்பை எய்தார்கள். அதனால அவன் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது என்று சொல்லி யாக்கோபு அந்த வார்த்தையை அடிக்கோடிட்டு காண்பிக்கிறார். தரிசனம் உள்ள யோசேப்புக்கு, தேவ திட்டமுள்ள யோசேப்புக்கு, தேவ அழைப்புள்ள யோசேப்புக்கு வாழ்க்கை லகுவா இல்லை. வயது 17. அந்த 17 வயதுல அவர் போற பாதை ரொம்ப கடினமா இருந்தது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு, தேவ திட்டம் நம்ம மேல இருக்கிறது என்பதற்கு, தேவ தரிசனம் நம்ம மேல விழுந்தது என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம் என்னவென்றால், அன்பாய் இருக்கக்கூடிய சிலர் கூட நம்மளை பகைப்பார்கள். ஏன் அப்படின்னா அவங்க பகைக்கும் போதுதான் தேவனுடைய நேசம், தேவனுடைய பாசம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய உறவு இன்னும் கூட நமக்கு நெருக்கமாய் வருகிறது. எங்கெல்லாம் தள்ளப்படுகிறோமோ, எங்கெல்லாம் வெறுக்கப்படுகிறோமோ, எங்கெல்லாம் உடைக்கப்படுகிறோமோ, எங்கெல்லாம் உதாசீனப்படுத்தப்படுகிறோமோ, அங்கேதான் தேவனுடைய அன்பு நமக்கு பெரிதாய் தெரிகிறது. அதனாலதான் யோசேப்புக்கு ஆண்டவர் வித்தியாசமான 12 பேர்ல இவன் ஸ்பெஷலாவே நடத்துறாரு. 11 பேரும் அப்பா கூட இருக்கிறாங்க, அப்பா கூட சாப்பிடுறாங்க. ஆனா யோசேப்புக்கு அந்த குடுப்பின 17 வயசுல போயிடுச்சு. இந்த 17 வயசுல இந்த சொப்பனம் கண்டதுல ஒரு கட்டத்தில் அப்பாவே கோவப்படுறாரு.
அரிக்கட்டுகள் வந்து வணங்குன்னு சொல்றாரு யோசேப்பு, நட்சத்திரங்கள் வணங்குச்சுன்னு சொல்றாரு, கோபப்படுறாரு. நீ இளையவன் இல்லையா? அது எப்படி மூத்தவங்களா இருக்கிற சகோதரா வந்து உன்னை வணங்குவாங்களா? தாயும் தகப்பன் வந்து உன்னை வணங்க வருவாங்களா? நீ என்ன இப்படி சும்மா 17 வயசுல சும்மா போனதையும் வந்ததையும் பார்த்து அந்த தரிசனம் பார்த்தேன், சொப்பனம் பார்த்தேன், ஆண்டு பேசினாரு, அதை தந்தாரு இதை தந்தாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லி அந்த தரிசனத்தை தகப்பனால கூட யாக்கோபுக்கு நல்ல விசேஷமான கிருபையா இருந்துச்சு. ஆனாலும் யோசேப்பின் தரிசனத்தை யாக்கோபால கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயத்துல யாக்கோபால் கூட புரிந்து கொள்ளப்படாத நிலைமைக்கு யோசேப்பு தள்ளப்பட்டிருந்தது மிகப்பெரிய வேதனை. சகோதரர் யோசேப்பு நேசித்தார், ஆனா யோசேப்பை சகோதரர் நேசிக்க முடியவில்லை. பிரதர்ஸ் அப்படிங்கிற சர்க்கிளுக்குள்ள கூட யோசேப்பை வர விடல. அவங்க எதை செஞ்சாலும் அந்த 11 பென்யமீனை கூட சேர்த்துக்கிட்டாங்க போல தெரியும். எதை செஞ்சாலும் சாப்பிட்டா 11 பேர் சேர்ந்து சாப்பிடுவாங்க. ட்ரெஸ் பண்ணா ஒன்று போல 11 பேர் ஒன்று போல ட்ரெஸ் பண்ணுவாங்க. பேசினா ஒன்று போல பேசுவாங்க. யோசேப்பை பார்த்தா அதெல்லாம் பார்க்க முடியாது. நீ யாரு? யாருக்குன்னு யோசேப்பு அழகா இருந்தான் வேற வேதம் சொல்லுது. அழகா இருந்தவனுக்கு அழகான வஸ்திரம் வேற அப்ப தச்சு கொடுக்குறாரு, கூட கொஞ்சம் அழகு. இந்த ஆடைகள் அழகு, தேவன் அவன் மேல் வச்சிருந்த அழைப்பு எல்லாம் சகோதரருக்கு மேல ஒரு பொறாமை. எப்ப எய்வோம் வில்ல, பொறாமை என்கிற வில், பகைமை என்கிற வில், எரிச்சல் என்கிற வில், மனமடிவு என்கிற வில்ல கையில வச்சுட்டு ரெடியா இருக்கிறாங்க. எப்ப சமயம் கிடைக்கும்? 17 வயசு வரைக்கும் விட்டு வச்சதே பெரிய ஆச்சரியம் போல. இப்போ சகோதரர்கள் எல்லாம் ஆடு மேய்க்க போயிட்டாங்க. ஐயோ யாக்கோபு சொல்றாரு, நீ போய் இந்த சகோதரரை பார்த்துவான். நல்ல மனசோடு பார்க்க போறான். தரிசனம் உள்ள யோசேப்பு, அழைப்பை அறிந்த யோசேப்பு நல்ல மனசோடு அப்பாவுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு போகிறான். தூரத்துல வரும்போதே யோசேப்பு வர்றான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்களுக்குள்ள ஒரு கமிட்டி ஃபார்ம் ஆயிற்று. உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வர்றது யோசேப்பு, என்ன செஞ்சா இன்னைக்கு அவனை காலி பண்ணலாம்? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக செயலாற்றுகிற விதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. யாரு கையிலையும் ஒருவேளை அவர் நடத்துற பாதை கடினமா இருக்கலாம், ஆனா யாரு கையிலையும் விட்டு கொடுக்காம தேவனே மறைவா இருக்கிறார் பாருங்க. அதான் சங்கீதத்தில் தாவீது ஒரு இடத்துல சொல்லுவார், வேறொண்டே கண்ணிக்கு தப்பினது போல என் ஆத்மா தப்பிற்று, வேறொண்டே கண்ணிக்கு தப்பின குருவிய போல என் ஆத்மா தப்பிற்று. ரொம்ப ஆச்சரியமா அதெல்லாம் வாசிக்கும் போது இருக்கும். ஆண்டவர் அப்படி தப்ப வைக்கிற தேவன் யோசேப்பை அவங்க தப்ப வச்சாரு, ஜீவனை மட்டும் தப்ப வச்சாரு. 2 முறை யோசேப்பு விற்கப்பட்டார். ஏதோ முத்தின கத்திரிக்காய் கடை தெருவுக்கு வர்ற மாதிரி ஒரு கத்திரிக்காவை விற்று போடுற மாதிரி யோசேப்பை 2 தடவை வித்துட்டாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்க. அழைப்பு இருந்தவனுக்கு மதிப்பு 20 வெள்ளிக்காசு, தரிசனம் உள்ள யோசேப்புக்கு மதிப்பு 20 வெள்ளிக்காசு. ஊழியம் செய்யறவங்களோட மதிப்பு இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில தெரியறதில்லை. தேவனுக்காய் வாழ்ந்து வேறு பிரிக்கப்பட்டவங்களுடைய அழைப்பும் உன்னதமான தேவ தரிசனமும் அவங்க தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற அந்த நேரங்களும் ஜனங்களால் அநேக நேரத்தில் உதாசீனப்படுத்தப்படுது. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற, வேதத்தை உண்மையின்படி எடுத்து காட்டுகிற, அழைப்புல உண்மையாய் ஓட நினைக்கிறவங்களை இன்னைக்கு உலகமும் உறவுகளும் சபையும் விசுவாசிகளும் கூட சில உதாசீனப்படுத்துறாங்க. அதை போலதான் இந்த யோசேப்பும். எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இதை இன்னைக்கு படிச்சது போல நம்முடைய நீதி தேவன் தான். இந்த 37 அதிகாரத்துலலாம் ஒன்றும் வாசிக்க முடியல, யோசேப்பு கெஞ்சின மாதிரி அப்படிலாம் வாசிக்க முடியல. ஆனால் அரண்மனையில் போய் நிற்பாங்க பாருங்க சகோதரர்கள். அப்போ அங்கே அவங்களுக்கு சூழ்நிலை அனுகூலமாக இல்லாத போது ஒருவரோடு ஒருவர் பேசுகிறாங்க. அந்த இளைஞன் அன்னைக்கு கெஞ்சினால, சரி அன்னைக்கு நம்ம விட்டுருந்தா இந்த நிலைமை நமக்கு வந்திருக்குமான்னு அங்கே தெரியுது. அப்போ இந்த யோசேப்பு கெஞ்சி இருக்கிற சகோதரற்ற குழியில போட்டாங்க. குழியில அவங்க போட்ட குழியோ அவங்க விற்று போட்ட சூழ்நிலையோ யோசேப்பு மேல இருந்த தேவ திட்டத்தை தடுக்கவே முடியல. ஆண்டவர் அழைச்சிட்டாருன்னா, அழைப்பை உறுதி பண்ணிட்டாருன்னா சான்ஸே இல்லை. அது யாருக்காவது அதை மாற்றி எழுதவே மாட்டார். அதெல்லாம் சில ஊழியர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வரமாட்டோன்னு ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க, பிடிச்சி இழுத்த மாதிரி இழுத்து வந்து நிப்பாட்டி வச்சிருப்பாரு. அப்போ இந்த யோசேப்பு தேவன் யோசேப்பின் மேல் வைத்த திட்டத்தை சகோதரரை உடைக்கவே முடியல. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க யோசேப்பு எங்கேயோ போயிட்டான், அதனால அப்பாட்ட வந்து அவன் ட்ரெஸ்ஸை ஆட்டு ரத்தத்துல முக்கி ஒரு மிருகம் அவனை பட்சித்து படிச்சு யோசேப்பை மறந்துருங்க, இனி உங்க பிள்ளைகள் எத்தனைன்னு கேட்டா 11 குமாரன் மட்டும் சொல்லுங்க, 12 ஒண்ணு இல்லை 1 காலியா போச்சுன்னு சொல்லி யோசேப்புக்கு டெத் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. இனி யோசேப்பை நினைச்சு நீ அழுது பிரயோஜனமே கிடையாது. யோசேப்பு நீ வரப்போறதே இல்லை, யோசேப்பு நீ பார்க்க போறதே இல்லை, நாங்களும் பார்க்க போறது. அதான் ஆதியாகமம் 37:20 வாசிக்கிறோம். அவன் சொப்பனம் எப்படி முடியுமோ பார்ப்போம் நாங்களாம். என்ன ஒரு சந்தோஷம் உங்களுக்கு பாருங்க. உடன்பிறப்புகள் கூட எப்படி இருக்குது, சொந்த குடும்பங்கள் கூட எப்படி இருக்குது பாருங்க. எப்படி முடியும் பார்ப்போம். பார்க்க வச்சாரு. பார்ப்போன்னு சொன்ன வாயையும் கண்ணையும் பார்க்க வச்சுட்டாரு. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன்.
பார்க்க வச்சிருவார் எதிரிகளை. நமக்கு விரோதமா பேசுனவங்களை, நம்மளை நிந்திக்கிறவங்களை, நம்மளை உதாசீனப்படுத்துறவங்களை அவங்க முன்னால பார்க்க வச்சு சிலரும் வயிறு எரிய வச்சு நம்மளை நடத்துவார். பெரிய தேவனை சேவிக்கிறோம். எங்கேயா தலை குனிஞ்சு நடந்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பாடு நம்மள தலை நிமிர செய்கிறவர். அதான் லேவியராமத்துல ஒரு வசனம், நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாய் கர்த்தர்னு சொல்றார். தலை குனிஞ்ச இடத்துல கத்துற தலை, எந்த இடத்துல தலை குனிஞ்சிங்களோ அதே இடத்துல நிமிர வைப்பார். தூத்துக்குடியில் தலையை குனிஞ்சா தூத்துக்குடியில் நிமிர வைப்பார். தூத்துக்குடியில் தலை குனிஞ்சவனை போய் திருநெல்வேலியில் போய் தலை நிமிர வைக்க மாட்டார். சில அப்படி சொல்லுவாங்க, அண்டு இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், ரொம்ப தலை குனிஞ்சிட்டு நான் எங்கேயாவது போறேன். இல்லை, எந்த இடத்துல தலை குனிஞ்சமோ அதே இடத்துல கர்த்தர் தலைகளை நிமிர பண்ண செய்கிற தேவன். இவங்களுக்கு என்னன்னா சொப்பனம் நடக்கக்கூடாது. ஒருவேளை யோசேப்பு இப்பவுமே இப்படி சொப்பனம் பார்க்க சொல்றான், அழகா வேற இருக்கிறான், நல்ல நல்ல டிசைனா ட்ரெஸ்ஸை வேற போடுறான், சொப்பனை வேற பார்த்து சொல்றான். ஒருவேளை அது பழிச்சிட்டுனா, ஒருவேளை நம்ம அவன் காலடியில் போய் விழுந்துட்டோன்னா, சே செத்தாலும் அது மட்டும் நடந்துடக்கூடாதுப்பா. அவன் யாரு? ஏன்னா லேயாள் பிறந்த பிள்ளைங்க, லேயாளுக்கு பிறந்த பிள்ளைங்க நிறைய பேர். எப்பவுமே உலகத்தின்படி பார்த்தா மெஜாரிட்டி தான் ஜெயிக்கும், மைனாரிட்டி தோற்கும். ஆனா தேவ திட்டத்தின்படி பார்த்தா, தேவ பார்வையின்படி பார்த்தா மெஜாரிட்டி தோற்கும், மைனாரிட்டி ஜெயிக்கும். ஏன்னா சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆதரவா இருக்கிற ஒரு தேவன் உண்டு. தனியா நின்ற எலியா ஜெயித்தார், தனியா நின்ற மொர்தகாய், தனியா நின்ற தாவீது, தனியா நின்ற தானியல், ஏலத்துல எங்கேயும் பாருங்க தனியா தான் நின்று ஜெயிச்சாங்க. ஏன்னா தேவன் அவர்கள் பக்கமாய் செயலாற்று. அது போல இங்க தனியா தான் யோசேப்பு இருக்கிறார். நீதியை கூட சொல்ல முடியலையே, என்னென்ன செஞ்ச, உங்களுக்கு சாப்பாடு தானே கொண்டு வந்தேன், அப்பா முதிர் வயதுல நம்பி அனுப்பினார்லண்ணே, வேணா ட்ரெஸ் தானே கேட்கிற, வேணா தர்றேன் வச்சுட்டு போ, ஒன்னு 10 ட்ரெஸ்னாலும் தர்றேன் வச்சுட்டு போ, அதுக்காக என் ஜீவனை நீ போக்கடிக்கும்னு நினைக்கிறியே. இப்படி ஒரு தண்ணி இல்லாத குழியில, சிலர் சொல்றாங்க அந்த குழியில, நான் ஒரு பரிசுத்தமான சொன்னார், எனக்கு மறந்துட்டு 80 அடியா 260 அடியோ என்னமோ சொன்னார். இருக்கலாம், அவ்வளோ குழி, அவ்வளோ பெரிய குழி. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அம்மா இல்லாத பிள்ளை, ராகேல் செத்து போயிட்டாங்க, யார் பரிந்து பேசுவா? எனக்கு ரொம்ப யோசிப்பு மேல பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த குழியோ, சகோதரர் பேசின பேச்சோ, அவங்க விற்று போட்டதோ, இல்லைன்னா அந்த போத்திபார் அரண்மனையில் சந்திச்ச அந்த நிந்தையான காரியமோ, எதுவுமே தேவனை விட்டு யோசிப்பை பிரிக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். நம்மளுக்கு சூழ்நிலை சாதகமா இல்லைன்னா, இன்னைக்கு ஜோம்னு முடியல என்னால, ஆனா யோசேப்பு அப்படி சவால்ல தோக்கல. அவர் ஜெயிச்சு தாண்டி வந்துட்டே இருக்கிறார். சங்கீதம் 18 நினைக்கிறேன், தாவீது சொல்வார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். நம்ம எல்லாம் மதிலை தாண்டுற கூட்டம், மதில நடக்கிற கூட்டம் இல்ல, மதிலை தாண்டுற கூட்டம். அப்படித்தான் யோசேப்பு இந்த மதிலையும் தாண்டுகிறார். நிந்தைகள், அவமானம், சவால்கள் என்கிற மதிலை தாண்டி முன்னேறிக்கிட்டே வர்றார். ஏன்னா 12 பேருக்கும் இல்லாத ஒரு விசேஷ கிருபை ஆண்டவர் யோசேப்பு கொடுத்துட்டாரு. கிருபை பெற்றவங்களுக்கு சோதனை ரொம்ப வரும், உண்மையா இருக்கிறவங்களுக்கு வேதனை ரொம்ப இருக்கும். அது உங்க வேலை செய்யற இடத்துலையும் கூட பாருங்க, உங்க குடும்பத்திலையும் பாருங்க, உண்மையா பேசிக்கிட்டே இருங்க, உங்களை யாருக்குமே பிடிக்காது. ஊரோடு ஒத்து போய் ஆமா சாமி போடுங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். ஐயோ வாங்க நீங்க இல்லாம நாங்க ஏன் நேத்து வரல அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ரொம்ப உண்மையா இருந்தா வந்துட்டா பாரு இவா. அதே தான் யோசேப்புக்கு. சொந்த சகோதரால் பகைக்கப்பட்டான். ஒருவேளை தகப்பனுடைய அன்பு இருந்துச்சு, ஆனா வேதம் சொல்லுது அவனை பகைத்த பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் என்று சொல்லுகிற. அன்பா கூட பேசல. யோசேப்பு வர்றான்னா அங்க கப்சிப்புன்னு இருந்துறாங்க, அவங்களுக்குள்ள பேசுவாங்க, சிரிப்பாங்க, 1000 நடக்கும். ஆனா யோசேப்ப கண்ணுல கூட காட்டாவல. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க கூட இப்படிப்பட்ட பாதைகளில் போயிட்டு இருக்கிறீங்களா? எங்கோ ஒரு இடத்துல நீங்க அவமானப்படுத்தப்பட்டது போல, தலை குனிஞ்சது போல நிக்கிறீங்களா? நியாயம் செஞ்சதுனால பகைச்சிட்டாங்களா? நன்மை செஞ்சதுனால பகைச்சிட்டாங்களா? ஐயோ நான் என்ன செஞ்சேன்னு நம்மகிட்ட திரும்ப சிலர் நம்மள பேச கூட விட மாட்டாங்க பாருங்களேன். நம்ம நியாயத்தை சொல்றதுக்கு வாயை தான் திறந்திருப்போம், அவங்க ஒன் வே டிராஃபிக் மாதிரி அவங்களே பேசி, அவங்களே நியாயாதிபதி மாதிரி, அவங்க மேல அவங்க நிரபராதி மாதிரி, நம்ம தான் குற்றவாளி மாதிரி கூண்டுல ஏற்றி விட்டு போயிட்டே இருப்பான். அப்புறம் நம்மளாதான் கால் வலிக்குதே, குற்றவாளி கூண்டுல எவ்வளவு நேரம் நிற்க, நம்மளாதான் பார்த்து இறங்கணும். தேவன் நம் பக்கமாய் உண்டு, நீதியுள்ள நியாயாதிபதியை சேவிக்கிறோம், நியாயத்திற்கு ஜெயங்கெடுக்க பண்ணுகிற தேவனை சேவிக்கிறோம். சங்கீதத்தில் வாசிக்கிற நீதி வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டப்பகலை போல விளங்க செய்கிற ஒரு தேவனை சேவிக்கிறோம். 17 வயசுல சொப்பனம் பார்த்தாரு யோசேப்பு. 28 வயசுல சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னாரு. 30 வயசுல சொப்பனத்துக்கு அர்த்தமும் சொல்லி ஆலோசனையும் சொல்ற அளவுக்கு தேவ ஞானம் யோசேப்பிட்ட பெருகிட்டே இருந்துச்சு. அதனால பார்வோன்னு சொல்றார், தேவ ஆவியை பெற்ற இவனை போல ஒருத்தன் உண்டா அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லவே இல்லைன்ட்டு அவனே. தேவ ஆவியை பெற்றவன் சொல்றவன் பார்வோன், எகிப்துல இருக்கிறவன். அவன் சொல்றான் இவனுக்குள்ள தேவ ஆவி இருக்குன்னு. எவ்வளவு பெரிய கிருபைகளை ஆண்டவர் இந்த யோசேப்பு மேல ஊற்றி இருக்கிறார் பாருங்க.
அதனால இந்த சகோதரர்கள் வளைச்சு அவன் மேல வில்ல எய்தா கூட ஒண்ணு கூட யோசேப்பின் மேல படாதபடி கர்த்தர் காத்தார். அதான் சாமுவேல்ல வாசிக்கிறோம், ஈட்டிய சுரமண்டல வாசிக்கிட்டு இருக்கிறான் தாவீது. வேணுக்குன்னு போய் வாசிக்கல, சவுலுக்கு பேய் பிடிச்சு ஆடிட்டு இருக்கிறான். அதனால போய் சுரமண்டல வாசிக்க காமிச்சிட்டு இருக்கிறாரு. அவ சுகமாகட்டும், நல்ல நோக்கத்தோடு நல்ல எண்ணத்தோடு, என் ராஜா சுகமாகணுங்கிற எண்ணத்தோடு வாசிச்சுட்டு இருக்காரு. ஈட்டிய குத்துனானா, ஈட்டி எரிஞ்சானா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த ஈட்டி தாவீதின் மேல் படாமல் சுவரின் மேல் பட்டுச்சு. ஒரு அடையாளத்தை சுவரில் குத்திட்டு வந்து நின்றுட்டு, இதை பார்க்கும் போதெல்லாம் தாவீதுக்கும் சவுலுக்கும் ஞாபகம் இருக்கும், இந்த ஈட்டி சுவர் மேலே பட்டது என்று. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை தம்முடைய மறைவுக்குள் வைத்து, கிருபைக்குள் வைத்து, தம்முடைய கரங்களால் மறைத்து அவர் பாதுகாக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு அப்படிதான் வாழ்த்துகிறார், வில் வீரர் மனமடிவாக்கி அவன் மேல் எய்தாலும் அவனுடைய வில்லு உறுதியா நின்னுச்சு. அதுதான் ரொம்ப ஹைலைட். அவங்க எஞ்சதுனால யோசேப்பின் வில் தளர்ந்தது அப்படின்னா, நான் இப்போ இந்த வசனத்தை நம்ம தியானிக்கணும் அவசியமே இல்லை. உறுதியா நின்னனால இன்னைக்கு அவரை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம், தியானிச்சுட்டு இருக்கிறோம். எத்தனை பேருடைய வில் உறுதியா நிக்குது? பிள்ளைகளாகிய வில் உறுதியா நிற்கிறாங்களா? உங்கள் ரட்சிப்பின் வில் உறுதியா நிற்குதா? ஜெபமாகிய வில் உறுதியா நிற்குதா? அந்த வைராக்கியம், அந்த விசுவாசம், அந்த பரிசுத்தம், தேவன் மேல் வச்சிருக்க தாகம், அந்த வாஞ்ச, அதெல்லாம் வில்ல போல உறுதியா நின்றுச்சுன்னா தேவன் நம்ம பக்கமா நின்று செயலாற்ற உறுதியா இருக்கணும். தண்ணீரை போல தளம்பிடக்கூடாது. அதனால தான் முதல்ல ரூபனை வாழ்த்தும் போதே சொல்றாரு, நீ தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டான்ட்டார். நம்ம வில்லு உறுதியா நிற்கணும். யாருக்காகவும் எவருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனை விட்டு கொடுக்கவே மாட்டேன், நான் ஜெபத்துக்கு வராமல் இருக்கவே மாட்டேன், நான் மரணம் வரைக்கும் தேவனுக்கு நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லி நம்முடைய வில்லு உறுதியாக நிற்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பேர் எய்யட்டும், எத்தனை பேர் பேசட்டும். 1 Corinthians 4:12 பவுல் சொல்வார், நாங்கள் வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். பெரிய பரிசுத்தவான், கமாலியுடைய பாதத்திலிருந்து படித்தவர், ஐஸ்வர்யவான், சொந்தமாக கப்பல் கூட வச்சிருந்தாருன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய கிருபை பெற்ற அப்போஸ்தலன் சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு, எல்லாராலும் துடைத்து போடுகிற அழுக்க போல நாங்கள் இருக்கிறோம். எல்லாரும் துடைச்சி போடுறது டிஷ்யூ பேப்பர் மாதிரி நான் இருக்கிறேன். ஏன்? பரவாயில்ல, தேவனுக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிறேன். வைறாங்க தான், தூசிக்கிறாங்க தான், நிந்திக்கிறாங்க தான், எங்கேயும் விடுதலையை ஊழியம் செய்ய முடியல, பரவாயில்ல. யோசேப்புக்கும் அதே நிலைமை தான், சகிச்சு தான் வாழ்றாரு. சரி, சிறைச்சாலையில் கொண்டு போட்டதுக்கும் அர்த்தம் இல்லாமல் அங்கேயும் பாருங்களேன், நீ அநீதி தான் நடக்குது. போத்திபாடைய வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு தான் யோசேப்பு உள்ள போறாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த போத்திபாடைய மனைவி இவன் என் கூட வேறு விதமாய் நடக்க வந்தான் என்று தவறாய் குற்றம் சாட்டப்படுறான். இங்க குழியில போடும் போதும் யோசேப்பின் சகோதரர்கள் வஸ்திரத்தை தான் உறிஞ்சாங்க. அங்கேயும் போத்திபாடைய வீட்லயும் மனைவி வஸ்திரத்தை தான் உறிஞ்சு கையில வச்சிருக்கிற. வஸ்திரத்துக்கு வந்த சோதனை பாருங்க யோசேப்புக்கு. ஏன்னா அவனுக்கு ஒரு ராஜ வஸ்திரம் காத்திருந்தது. அதனால அவன் அணிந்த சில வஸ்திரங்களை இழக்க வேண்டியதாக இருந்தது, நிந்தையால், அவமானத்தினாலும். அவன் அதை பற்றி கவலைப்படலை. அவனுக்கு அங்கே வஸ்திரம் ரெடி ஆகுது, அவனுக்கு பொன் சரப்பணி ரெடி ஆகுது, ராஜா போடுற முத்திரை மோதிரம் அவனுக்கு ரெடி ஆகுது, அவனுக்கு ரதங்கள் ரெடி ஆகுது, அவன் உட்கார்வதற்கு சிங்காசனம் ரெடியா இருக்குது யோசேப்புக்கு. எல்லாத்தையும் ஆண்டவர் ரெடி பண்ண 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 இங்க யோசேப்பு டைட் பண்ணப்படுறான். சங்கீதம் 105:19 தேவனுடைய வசனம் நிறைவேறும், கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. வசனம் புடமிட்டா எவ்வளவு பயங்கரமா இருக்கும் பாருங்க. வசனமே யோசேப்பு புடமிட்டுச்சான். அதனால யோசேப்புக்கு எதுவுமே அனுகூலமா இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குது. சிறைச்சாலையில் அவனுடைய பிராணன் இரும்புல அடைபட்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இரும்புல அடைச்சு வச்ச மாதிரி அடைச்சு வச்சிருந்தாங்களாம். அப்ப சிறைச்சாலையில் போயாவது யோசேப்பு சும்மா இருந்திருக்கணும்ல. ஏன்னா சொப்பனம் சொன்னதுனால தான் இவ்வளோ பிரச்சனை, சொப்பனம் சொன்னதுனால தான் குழி, சொப்பனம் சொன்னதுனால தான் இங்கே வந்து எகிப்துக்கு வந்துட்டான். நம்ம என்ன செஞ்சுருப்போம்? நமக்கு எதுக்கு வம்பு? எவனும் சொப்பனம் பார்க்கான், எவனும் என்னமும் செய்கிறான், எதுக்கு வம்பு? நம்ம பாட்டுக்கு வந்தோமா போனோமா, நம்ம வேலையை பார்த்தோமா, நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையே சரியில்லை, நம்மளே சிறைச்சாலையில் இருக்கிறோம். இதில் வேற அவன் ஒருத்தன் மூஞ்சி கலங்கியிருக்கு, ஒருத்தன் சந்தோஷமா இருக்கிறான். யோசேப்பு காலில் எழுந்து கேட்குறான், ஏன்பா நீ கலக்கமாக இருக்கிறான்? அவன் சொல்கிறான், நான் எப்படி கலங்காமல் இருப்பேன், ராத்திரி ஒரு சொப்பனம் பார்த்தேன். உடனே யோசேப்புக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லு 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 சொல்லு. ஏன்னா யோசேப்புக்கு அப்பா வீட்டிலே சொப்பனத்தை சொல்லி அர்த்தம் சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த ஊழியம் அவருக்கு ரொம்ப நாளாக தடைப்பட்டுருந்துச்சு. ஊழியமே அதான் யோசேப்புக்கு. அதனால சொல்லு நான் உனக்கு அர்த்தம் சொல்கிறேன். உண்மையாக எனக்கு ரொம்ப யோசேப்பு பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்மளா இருந்தால் கூட இனி யாருக்குடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடாது, சார் ஆண்டவரை வெளிப்படுத்தினாலும் வாயை திறந்துடக்கூடாது, கம்முன்னு இருந்து கூடணும். இது எதுக்கு வம்பு? யாருக்கனவே சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி இங்கே வந்துருக்குறோம், இவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி எங்கே போக போகிறோமோ நமக்கு தெரியல நினைக்கல யோசேப்பு.
தேவன் தந்த ஊழியத்தை யாருக்காக விட்டு கொடுக்காம செஞ்சுட்டே இருக்கிறாரு. இது தேவன் எனக்கு தந்தது, இது தேவ ஆவியினால வந்த கிருபை, இதை நான் அடக்கி வைக்க மாட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வைராக்கியம் உங்களுக்கு எனக்கு இருக்கும். யாருக்காகவும் எவருக்காகவும் யார் என்னன்னு சொல்லிட்டு போட்டோம், செய்யாத செஞ்சேன்னு சொல்லிட்டு போட்டோம், சொல்லாத சொன்னேன்னு சொல்லிட்டு போட்டோம், யாருக்காகவும் நான் இனிமே இதை செய்ய மாட்டேன், இனிமே நான் சர்ச்சுக்கு இது வரமாட்டேன், இனிமே சும்மா வந்த நோ இல்லை. யோசேப்பு உங்களுக்கு ரோல் மாடலா முன்ன வரணும். யோசேப்பு அதை தான் செஞ்சாரு. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதுனால தான் இந்த நிலைமை. ஆனாலும் வாயை மூடவே இல்லை, அங்கேயும் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றாரு. சரி, சொன்ன அர்த்தம் சொல்லி ஒருத்தன் உயர்ந்துட்டு அவனாவது நினைச்சிருக்கணும், அவனும் நினைக்காம 3 வருஷம் மறந்துட்டானா. ஆதியாகமம் 40 வாசிக்கிறோம். 3 வருஷமா யோசேப்பு சிந்தையில கூட வரல, கர்த்தரை மறக்க வச்சிட்டாரு. பாருங்க, ஆண்டவர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை படிப்படியா உயர்த்திட்டே போறாரு பாருங்க. அவன் மறந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக அவர் மறக்கல. அவன் மறந்துட்டான், மனுஷன் அவன் மறந்துட்டான். ஆனா நினைவில் வைத்திருக்கிற ஒருவர், அதை எபிரேயர்ல ஒரு வசனம் முடியும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி நானும் சொல்லியிருக்கிறேன். அவருக்காக பிரயாசப்பட்டு பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதுனாலும் செய்து வருகிறதுனாலும் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் இல்லையா. சிலரும் விசுவாசிகள் வாங்கி கொடுத்த ஆடைகளா இருக்கும், விசுவாசிகள் வாங்கி கொடுத்த பொருட்களா இருக்கும். நான் என் வீட்டில் வாக்கும்போது டக்குன்னு அவங்களுக்கு ஞாபகம் வரும், இது அவங்க வாங்கி கொடுத்தா அப்படின்னு. நான் திரும்ப அவங்களுக்காக சில நான் ஜோம்னி இருக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு மனுஷியே சில நேரம் விசுவாசிகள் செய்த உதவிகள், அவங்க செஞ்ச சில அன்பின் காரியங்களை நினைவுக்கு வருதுன்னா, சர்வவல்ல தேவன் நான் படுகிற ஒரு பிரயாசத்தை கூட மறக்க மாட்டேன். அதான் மத்தேயில வாசிக்கிறோம், என் நாமத்து நிமித்தம் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் அதை எழுதிற, நீ தண்ணி தான் கொடுத்தா, ஆனால் நான் பன்னீர்னாவது எழுதி கணக்கு வச்சுறேங்கிறார். எவ்வளவு பெரிய தேவனை சேவிக்கிறோம். யோசேப்பு யாருக்காகவும் தேவ திட்டத்தின் மீறி ஓடவே இல்லை. நம்மளா இருந்தா பைபிளெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு நம்ம அவ்வளோதான், இனிமே ஜோம்னவே வேண்டாம், இனி கர்த்தரை துதிக்கவே வேண்டாம், இனி சர்ச்சுக்கு போகவே வேண்டாம்னு நினைச்சு எங்கேயோ பயணிச்சிருப்போம். ஆனா யோசேப்பு அந்த தவறை செய்யாதபடி அங்கேயும் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான். தானும் சிறைச்சாலையில் இருக்கிறான், ஆனாலும் என் நிமித்தம் நான் அர்த்தம் சொன்ன நிமித்தம் ஒரு சிறைச்சாலையிலிருந்து ஒருத்தன் உயர்வுக்கு வந்தா அது எனக்கு சந்தோஷம் தானே என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை சிறைச்சாலையில் நிறைவேற்றுகிறான். ஆண்டவர் இப்போ உயர்த்துற நேரம் வந்தாச்சு, வார்த்தை முடிக்க போறேன். இவர் யோசேப்பை உயர்த்துறதுக்காக பார்வோனுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை தர்றார். சொப்பனம் அவனுக்கு வந்தா தானே பெரிய மேன்மை. இவன் சிறைச்சாலையில் இருக்கிறவன், அதனால இவன்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, ஒர்க் அவுட்டே ஆகலை, இவன் சொன்னது அங்க பலிக்கவே இல்லை. இப்ப பார்வோனுக்கு சொப்பனத்துல பசு ஓடுது, கதிரெல்லாம் வருது, என்னெல்லாமோ செய்து. இப்ப அவன் கலங்கி போய் இருக்கிறான். பார்வோன், ஐயோ இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் இல்லையே, 2 தடவை வேற பார்த்துட்டேனே, இதுக்கு முந்தி இப்படி ஒரு சொப்பனத்தை நான் கண்டதே இல்லையேன்னு சொல்லி அவன் நடுநடுங்கி போறான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஆமா நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஆமா எனக்கு ஒரு அர்த்தம் சொன்னா கூட்டிட்டு. வேதம் தெளிவா அதெல்லாம் சொல்ல நேரல. முந்தின அதிகாரத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, தீவிரமா அவனை காவல் கிடங்குல இருந்து தூக்குனாங்களாம். காவல் கிடங்குனா சில சொல்றாங்க பாதாள அறையில போட்டிருந்திருப்பாங்களாம். அதனால்தான் அவன் பிரான் இரும்பில் அடைப்பட்டிருந்தது என்று எழுதப்பட்டிருக்குது. கொடுங்காவல் யோசேப்புக்கு. அங்கிருந்து தீவிரமா கர்த்தர் புறப்பட பண்றார். உடனே சவரம் பண்ணி கொண்டு சேவ் பண்ணிட்டு இப்போ ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு பார்வோனுக்கு முன்னால போய் நிக்கிறான் யோசேப்பு. அன்னைக்கு யோசேப்புக்கு விடிஞ்ச ஒரு விடியல், அது ஆனந்தத்தின் விடியலாய், அது ஒரு மகிழ்ச்சியின் விடியலாய், ஒரு நீதியின் விடியலாய், இவ்வளவு நாள் பட்ட எல்லா பிரயாசத்துக்கும் பட்ட எல்லா துன்பத்திற்கும் ஒரு பெரிய நீதி அப்பா ஒரு பெரிய ரிவார்டை எடுத்து அப்படியே கையில கொடுத்த மாதிரி கொடுத்தாரு. எப்படி இருந்திருக்கும். அப்பதான் வயசு 30. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பார்வோன் கல்யாணம் கூட பண்ணி வச்சுட்டான் 30 வயசுல யோசேப்புக்கு. அவனே பொண்ணு பார்த்து அவனே கல்யாணம் வச்சு, நல்ல யோசேப்பு, ஒரே மனைவி 2 பிள்ளைங்க. அதான் மூத்த பிள்ளைக்கு பெயர் வைக்கும்போது ஒரு வார்த்தை சொல்வார், என் தகப்பன் வீட்டை மறக்கும்படி பண்ணார். எத்தனை வருஷம்? 17-30 வயசு. இப்போ அப்போ 17-27 13 வருஷமா அப்பாவை நினைச்சு அழுதுட்டு இருந்த யோசேப்பு பிள்ளை மூஞ்ச பார்த்த உடனே, ஒருவேளை நான் நினைக்கிறேன் யாக்கோவு மாதிரியே பிள்ளை பிறந்துச்சோ என்னமோ தெரியல. சில பிள்ளை தாத்தா மாதிரி பாட்டி மாதிரி பிறக்கும்ல, அது மாதிரி தாத்தா மாதிரியே பிள்ளை பிறந்துச்சோ என்னமோ, நான் மறந்துட்டேங்கிறார். எங்க அப்பாவே நான் மறந்துட்டேன், தேவன் என்னை மறக்கும்படி பண்ணினார், என்னை திருமைப்பட்ட தேசத்துல என்னை பலுகும்படி பண்ணினார் என்று சொல்லுகிறார். தரிசனமுள்ள யோசேப்பு, தேவனுக்காக தேவ திட்ட தடைபடாமல் தேவ பிரசன்னத்தோடு வாழ்ந்த யோசேப்பு, தேவ ஆவியை விட்டு கொடுக்காத யோசேப்பு, எந்த விதத்திலும் ஊழியத்தை நிறுத்தாத யோசேப்பு, தேவன் அவன் பக்கமாய் செயலாற்றுகிற விதத்தை வாசிக்கிறோம். அதான் வேதம் சொல்லுது, அவன் வில் உறுதியாய் நின்றது. எத்தனை பேர் எய்ய நினைச்சாலும் நம்முடைய வில் உறுதியாக நிற்கணும். பலவீனத்தின் அம்புகள், போராட்டத்தின் அம்புகள், பிரிவினையின் அம்புகள், மனக்காயத்தின் அம்புகள், குழப்பத்தின் அம்புகள், கலக்கத்தின் அம்புகள், இதெல்லாம் நம்ம மேலே விழதான் செய்யும். எரியறதுக்கு ஆயத்தமாக தான் இருப்பாங்க. ஆனால் எரியும் மாதிரி நேரம் வர்ற மாதிரி இருக்கும், அது டைரக்ஷன் மாறி போகும். அந்த அளவுக்கு அது நம்ம மேல படாதபடி நம்முடைய வில் உறுதியா நிக்கணும்னா நீங்களும் நானும் இன்னும் கர்த்தருக்குள்ள உறுதியா நிக்கணும். இயேசுவின் நாமத்துல மனமடிவு ஒரு பொல்லாத
இப்போ ஒரு பொல்லாத சோர்வை நமக்கு உண்டு பண்ணும். அதான் 1 சாமுவேல் 2:4 நினைக்கிறேன். இப்போ அண்ணாள் அம்மா சொல்கிறாங்க, பலவானின் வில் முறிந்தது. நம்ம மேலே வில்லு எரிஞ்சவங்க, அம்பு எரிஞ்சவங்கெல்லாம் சாதாரணமானவங்கல்ல, நம்மளை விட ஸ்டேட்டஸில் உயர்ந்தவங்க, நம்மளை விட தகுதியில் உயர்ந்தவங்க, நம்மளை விட பலன் உள்ளவங்க, திராணி உள்ளவங்க தான் எரிஞ்சாங்க. அதை நினைவு கூர்ந்து அண்ணாள் சொல்றாங்க, பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்ட. அப்படின்னு அர்த்தம் என்ன? அவங்களும் அதான் சொல்றாங்க, ஏன் வில்லு உறுதியா நின்றுட்டு பெனினால் எத்தனையோ முறை எரிஞ்சு பார்த்தா, 10 பிள்ளைய பெத்த பெனினால் என் மேல எத்தனையோ வில்ல எரிஞ்சு பார்த்தா, ஆனா ஒன்னும் இங்க ஒர்க் அவுட் ஆகல, ஒன்னும் இங்க பலிக்கல, என்னுடைய வில் உறுதியாய் நின்றது என்று சொல்ல. சங்கீதம் 46:9, பூமியின் கடைமுனை மட்டும் அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், அவர் வில்லை ஒடித்து அவர் ஈட்டியை அவர் முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். நமக்கு விரோதமாய் எரியப்படுகிற அம்புகள் நம்முடைய மேல் கண் வைத்து, நம்முடைய தரிசனத்தின் மேல் கண் வைத்து, நம்முடைய ஊழியத்தின் மேல் கண் வைத்து, ஊழியர்கள் மேல் கண் வைத்து, ஊழியருடைய சரீரத்திற்கு விரோதமாக, நம்முடைய அழைப்புக்கு விரோதமாக, தேவன் மேல் நம்ம வச்சிருக்கிற வைராக்கியத்துக்கு விரோதமாக எய்யப்படுகிற எல்லா அம்புகளும், இயேசுவின் நாமத்தினால் எல்லா வில்களும், அது கர்த்தருடைய பலத்தினால அது முறிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. அதான் சொல்லி வாழ்த்துறார் யோசேப்பை, அவன் வில்லு உறுதியா நினைச்சு, அதனால அவன் இஸ்ரவேலின் கண்மலையானான். அதுதான் யோசேப்பு முந்தின அதிகாரத்தில் சொல்வாரு, நீங்க எனக்கு தீமை செஞ்ச நினைச்சீங்க, கர்த்தரோ அதை நன்மையா முடிய பண்ணினார். தேவ திட்டத்தோடு இசைந்து வாழ்ந்த யோசேப்பு எங்கேயும் தான் மேலே ஊற்றப்பட்ட தன்னை தெரிந்து கொண்ட அந்த அழைப்பை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, சகோதரர் இல்லை, அந்நிய தேசம், கலாச்சாரம் வேற, உணவு முறைகள் கூட மாறி இருந்திருக்கும், தெரிஞ்ச முகம் ஒன்றை கூட மருந்துக்கு கூட பார்க்க முடியல, எப்படி இருந்திருக்குங்க, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்திருக்கும். அந்த இடத்துல அதான் ஏசாயால ஒரு வசனம் உண்டு, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வானா. அதே தான் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. அந்த தேவ திட்டத்தை இழக்காம காத்து கொண்டதுனால கர்த்தர் மேன்மைக்கு மேல மேன்மை, மேன்மைக்கு மேல மேல உயர்வு. அவங்க கண்ட அந்த சொப்பனம் அப்படியே பலிக்குது, ஒண்ணு கூட பிசகல. 17 வயசுல கண்ட சொப்பனம் நாள் தாண்டிச்சு, வருஷங்கள் கடந்து போனது. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர், தரிசனங்களை தந்தவர் மாறாமல் இருந்ததுனால அப்படியே கர்த்தர் நிறைவேற்றினார். ஏன்? தேவ திட்டத்தோடு யோசேப்பு இணைந்து கொண்டதுனால. நம்ம நிறைய நேரத்தில் தேவ திட்டத்தோட இன்னும் நம்ம இணையலை. அப்படி ஒரு சத்தியத்தை கேட்கும்போது, சரி இனிமெல்லாம் வந்துடணும், இனிமெல்லாம் கொஞ்சம் நல்லா தேவனை தேடணும், நல்லா ஜெபிக்கணும், அப்படி இணைஞ்சு வர்றோம், ஆனால் இணைய முடியல. அதான் ஒரு பாட்டு கூட உண்டு, பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. வாழ தெரிஞ்சிச்சு யோசேப்புக்கு, நமக்கு வாழ தெரியலை. எப்படி வாழ தெரியுது? உலகத்துக்காக, பிள்ளைகளுக்காக வாழ்றேன்னு சொல்கிறோம், குடும்பத்துக்காக வாழ்றேன்னு சொல்கிறோம், இதை செய்யணும் அதுக்காக வாழ்றேன்னு சொல்கிறோம். உலகத்துக்காக வாழ தெரிஞ்ச நமக்கு தேவனுக்காக சில நேரம் வாழ தெரியலை தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் இது யோசேப்பு வாழ தெரிஞ்சவன், சிறைச்சாலையிலும் தேவனுக்காக வாழ்ந்தவன், குழியிலும் தேவனுக்காக வாழ்ந்தவன், இடுக்கத்திலும் நெருக்கத்திலும் நிந்தையிலும் அவமானத்திலும் பரிசுத்தை இழக்கிறதுக்காக பரிசுத்தை காத்துக்கொள்கிறதுக்காக ஒரு வாலிபன் வஸ்திரத்தை ஒரு பெண்ணு கையில் விட்டு எவன் ஓடுவான்? அவன் ஒரு வாலிபன், அவனுக்கு சலனம் இருந்திருக்காதா? அவனுக்கு உணர்வுகள் தூண்டப்பட்டிருக்காதா? ஒன்னையும் பார்க்கல. தேவன் என் மேல் அழைத்த அழைப்பு பெருசு. நிச்சயமா சொல்றேன், அன்னைக்கு அவன் பாவத்துக்கு உடன்பட்டு இருந்தான்னா அந்த சொப்பனை நிறைவேறாமலே போயிருந்திருக்கும். ஏன்? வாழ தெரிஞ்சவன் இயேசுக்காக வாழுங்க. யாருக்காகவும் அவங்க மேலே அழைச்ச அழைப்பை விட்டு கொடுத்துறாதீங்க. உங்களை நம்பி தந்த ரட்சிப்பு கிருபைகளை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்களுக்காக நான் வாழ்வேன். ஆண்டவரே, வாழ தெரியலன்னு சொல்லக்கூடாது, என்ன செய்வேன் தெரியலன்னு சொல்லக்கூடாது. கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார், அவரோடு கூட இணைந்து கொள்ளுங்க. சித்தம் நம்ம மீது வச்சுட்டார்ல, எத்தனை பேர் எஞ்சாலும் நம்முடைய வில் உறுதியான இருக்கும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாம்.